ஓகே ஹாய் கைஸ். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு கேட்டால் சிங்கிள் பேட்டரி செட்ஸை ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வி பஸ் உள்ள போய் இல்லை வி பேட் உள்ள போய் எப்படி விபிஹெச்சாக ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பேசிக் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது இது இல்லாமல் இப்போ வந்து டியூவல் பேட்டரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேத்துக்கு டுவெல் பேட்டரியில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸில் போட்டிருக்காங்க, பேட்டரியை பேரலில் போட்டிருக்காங்க. ரெண்டு கனெக்டர் வர பேட்டரியும் தனியாக இருக்குது இல்லையா? ஸோ சிங்கிள் கனெக்டர் வர்றது இருக்குது அதே மாதிரி. ஸோ ரெண்டு செல்லை வச்சு சிங்கிள் கனெக்டர் இருக்குது, சிங்கிள் செல்லை வச்சு டியூவல் கனெக்டர் இருக்குது. இதை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதுல யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்த டேட்டா, மெஷர் பண்ணி எடுத்த டேட்டா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மெயின் வந்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரித்து பார்க்கணும். சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கிறது, நான் பேரலில் கனெக்ட் ஆகிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், யார் யாருக்கெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். எங்கிட்ட படிச்சுட்டு முடிச்சுட்டு போன ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கூட இது இருக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லையா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரெண்டு சீரியஸில் வருது. ஒரு நிமிஷம். ஓகே, ரெண்டு விதமாக வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கனெக்டர் இருக்கும், ரெண்டு செல் இருக்கும். ஓகே ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் ரெண்டு கனெக்டர் இருக்கும், ஒரே செல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு போர்ட்லேயும் ரெண்டு கனெக்டர் வந்துடும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் தான் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேரல் கனெக்டிவிட்டி, சீரியஸ் கனெக்டிவிட்டி பற்றி நான் சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெஷர்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த பேட்டரி கனெக்டர் தூக்கி இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக இதில் என்ன வந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாடலையும் பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸில் போய் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ சீரியஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம். 7.7 வோல்டேஜ்லேருந்து 8.8 வோல்டேஜ் வரைக்கும் வருது. மென்ஷன் பண்ணியிருக்கிறது 8 வோல்டேஜ் டு 8.2 வோல்டேஜ், 8.5 வோல்டேஜ் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு நல்லா கவனிச்சுக்குங்க, ஒரு சின்ன இது காமிக்கிறேன் பாருங்கள். வி பஸ்லேருந்து நீங்கள் இன்புட் கொடுத்தாலும் ஓகே, சேம் அதே மாதிரி பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் நம்மளுக்கு உள்ளே போனாலும் என்ன நடக்குது அப்படின்னாக்க, இன்டர்னலாக MP2762A அப்படிங்கிற ஐசியிலேருந்து நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சுவிட்சிங் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்சிங் என்னவா நடக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இதுக்குள்ளேருந்து வி பஸ் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருச்சு. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்விட்ச் 3 3 சுவிட்சிங் நடக்குது. இந்த 3 சுவிட்சிங்க்கும் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிச்சுக்குங்க. ஓகே, பூட் ஸ்ட்ராப் லைன் 1 2 அதே மாதிரி 3லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சுவிட்ச் ஆன வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு 5.3 5.3. சுவிட்ச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீரியஸில் கிராஸ் ஆகி இது வழியாக வெளியில் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் 8.8 வோல்டேஜ் வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷர் பண்ணணும். 3 பூட் ஸ்டாப் லைன் இருக்குது, 1 2 3 பூட் ஸ்டாப் லைன் இருக்குது. மூணுமே சுவிட்சிங் 3 சுவிட்சிங் நடக்கும். அதே மாதிரி 1 2 3 சுவிட்சிங் நடக்கும். 3 சுவிட்சிங் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8.8 வோல்டேஜாக நம்மளுக்கு சுவிட்சிங் ஆகுது. அடுத்தது சேம் இந்த ஐசி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் வோல்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் போகும். பக் பூஸ்ட் அவுட்புட்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் 9 வோல்டேஜ் எனக்கு அவுட்புட். ஓகே, இந்த 9 வோல்டேஜை எனக்கு பக் பூஸ்ட் அவுட்புட்னு சொல்லி எடுக்கிற வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா DA9313 சொல்லி ஒரு ஐசி இருக்குது. ஆக்சுவலாக 3.7 தான் நம்மளுக்கு விபிஹெச் வேணும் இல்லையா? இந்த வந்து 9 வோல்ட் உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள், 1 2 3 4 5 6 பால் வழியாக உள்ளே போயிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஐசி விபிஹெச்சை ஜென்ரேட் பண்ணது 3.7 வோல்டேஜ். பேசிக் ப்ராசஸ் இதுதான். இந்த ரெண்டு ஐசி வந்து பிரதானமாக ஒர்க் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விபிஹெச் வோல்டேஜே கிடைக்கும். ஸோ விபிஹெச் வோல்டேஜ் நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிது அப்படின்னாக்கா இது ரெண்டுமே பக்கா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது இல்லாமல் இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகே, மற்றதெல்லாம் மெஷர் பண்ணி எடுக்கல. இது இல்லாமல் சேம் அந்த ஐசியினுடைய மெஷர்மெண்ட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த வோல்டேஜ், இந்த விசிசின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து 3.6 வோல்டேஜ். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விசிசின்னு ஒரு லைன் வருது இல்லையா,
இந்த இடத்துல 3.6 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வெளியில் வரும். இந்த அவுட்புட் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே 3.6 வோல்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பூட் ஸ்ட்ராப்பில் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். பூட் ஸ்ட்ராப் இங்கே பாருங்கள் 1 ஓகே. அடுத்து பூட் ஸ்ட்ராப்பு 1 2 3 மொத்தம் 3 இருக்குது. ஓகே பூட் ஸ்ட்ராப் 1 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 2 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 3 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 விதமான பூட் ஸ்ட்ராப் லைன் வருது. இந்த பூட் ஸ்ட்ராப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 8.8 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு இந்த இடத்துல வரணும். வந்துச்சுன்னா பூட் ஸ்ட்ராப் எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஏபி 5.3 வோல்டேஜ், ஐஏஎன்னு சொல்லி 5.3 வோல்டேஜ். இன்புட் ஆம்பியர் பாசிட்டிவ், இன்புட் ஆம்பியர் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஓடிஜி ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டு இதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சிஸ்டம் வோல்டேஜ்னு சொல்லி 9 வோல்டேஜ் இதில் வருது. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா V6ன்னு சொல்லுவோம் இல்லையா, V6ங்கிற சிஸ்டம் வோல்டேஜ் 9 வோல்ட் இதில் வருது. சேம் அதே மாதிரி விபேட் லைன் 8.8 வோல்டேஜ். ஆக்சுவலாக பேட்டரியிலிருந்து வெளில வர்றது 9 வோல்ட் வெளியில் வரும். அதாவது 7.7லேருந்து 8.8 வரைக்கும் வெளியில் வரும். அதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். விபஸ் உள்ளே வருது அப்படின்னாக்கா இந்த இடத்துல விபஸ் 5.3 உள்ள வருது. விபஸ் வழியாக ஒரு வேளை நீங்கள் ட்ரிகர் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு ஐசிக்கான மெஷர்மெண்ட்டு நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரே நிமிஷம், இந்த மாதிரி நான் எதை விட்டுருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் இந்த 2 ஐசியில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் விபிஹெச் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஓகே பேசிக்காக இந்த MP2762ங்கிற வந்து ஏங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஐசி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி இப்போ நம்ம வந்து ஒரு அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அடாப்டர்லேருந்து 5 வோல்ட் அவுட்புட் வந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.8 வோல்டேஜ் 9 வோல்டேஜ் தேவை. ஸோ பூஸ்ட் சர்க்யூட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் கொடுக்கும். ஒருவேளை 9 வோல்ட் வந்து கேப்பபிள் அடாப்டராக இருந்துச்சு அப்படின்னாக்க அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா பக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இதுக்கு வேணுங்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட ஆம்பியர் லெவலில் எவ்வளோ இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக் பண்ணி நம்மளுக்கு பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியரை கொண்டு போய் சேர்த்தோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா சிபியூ கூட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் ஆகிருக்கு, டைரெக்டாக கனெக்டடாக இருக்குது. வந்து ப்ராக் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இதுக்குள்ளார, PROC ப்ராக் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிபியூவை டைரெக்டாக சென்ஸ் பண்ணி சிபியூட ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சரை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ளார இருக்குது இதில். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த DA9313க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதானமான இன்புட்டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக் பூஸ்ட் வோல்டேஜ் தான். இது உள்ளே போச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு விபிஹெச் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மற்ற சார்ஜிங் ஐசிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா OVLO UVLO எல்லாமே உள்ள இன்டெகிரேட்டட். ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், அண்டர் வோல்டேஜ் லாக் அவுட்டு, ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட். இந்த டியூவல் இந்த காம்பினேஷன் இருக்குல்ல MP2762 அதே மாதிரி DA9313 நிறைய குவால்காம் பேஸ்டு ஃபோன்ஸில் OnePlusல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாடு சீரீஸில் இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்குது. அதுக்கான டேட்டா தான் இது. செட்ஸில் எல்லாம் டுவெல் பேட்டரி நிறைய கான்செப்ட் வந்துருச்சு. இதை பேசிக்காக வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா CPU வந்து பார்த்திங்கன்னா SM8250லாம் போனீங்கன்னா 5 பவர் ஐசி வருது. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உங்களுக்கு இதே மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கொண்டு போகிறேன். ஸ்டே கனெக்டட். பை.